முத நாள் பேட்டி தரீங்கன்னா 2.0 தமிழ்நாட்டில் 0% கஞ்சா இருக்குன்னு மாண்புமிகு யார் சொல்கிறாரு? சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சொல்கிறார். இங்கே நாங்கள் போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி 2.0 நடத்துகிறோம், இங்கே கஞ்சா பழக்கமே இல்லைன்றார். வைகோ இப்போ 2ஆம் தேதி நடக்க போகிறார். எப்படி அவர் கஞ்சா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கஞ்சா இருக்குன்னு உறுதியைப்படுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரே அது அந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய கேலி கூத்து பாருங்க. உங்கள் அரசாங்கத்தில் கஞ்சா இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த வைகோ கஞ்சா இருக்குது, அதை ஒழிக்கிறதுக்காக நான் நடைபயணம் போகிறேன்றீங்க. அந்த நடைபயணத்தை யார் தொடங்கி வைக்கிறீங்க? மாண்புமிகு முதல்வர் தொடங்கி வைக்கிறாருன்னா முரண்பாடின் உச்சமா இல்லையா? நீங்களே ஆத்தரைஸ் பண்ணிக்கிறீங்களா இங்கே கஞ்சா இருக்குன்னு? இப்போ நாங்கள் அதுதான் கேட்குறோம். இங்கே கஞ்சாவும் சிந்தட்டிக் ட்ரக்கும் மெத்தபைட்டின் கிடைச்சதுனால தானே அவன் அப்படி பண்ணா? இல்லை, அவன் நார்மலாக குடிச்சிருந்தா கூட அப்படி பண்ண மாட்டான். ஏன்னா ஆள்கள் ஒரு அளவு தான் குடிக்க முடியும். குடித்த பிறகு இது அம்மா, இது அப்பா, இது தங்கச்சி, இது ஃப்ரெண்டு, நம்ம ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், இந்த இடத்துல நம்ம டீசெண்டாக போகணுன்ற கட்டமைப்புக்குள்ளே அவன் வருவான். ஏன்னா அவனுடைய மூளை ஒரு குறிப்பிட்ட அளவு விழிப்பாக இருக்கும். ஆனால் சிந்தட்டிக் ட்ரக் நீங்கள் போயிட்டீங்கன்னா, கொக்கைனோ கஞ்சாவோ மெத்தபைட்டினோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எதிரில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும். போலீஸே வெட்டுறான். என் கண்ணை நேரில் அரெஸ்ட் பண்ண போது போலீஸை ஓட வெட்டுறான். கண்டக்டர் ஏன்டா டிக்கெட் கட்டுன்னு கஞ்சா குடிச்சு அடிக்கிறான். ஒரு ஹோட்டலில் போய் பிரியாணி கேட்குறான், பிரியாணி தரமான கஞ்சாவை குடிச்சு போட்டு அடிக்கிறான். அப்படின்னா சுயநலவை அவன் இழக்கிறான். அப்போ சுயநலவை இழக்கிற அளவுக்கு இங்கே கஞ்சா ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்றாங்க நம்ம பதிவு. நீங்கள் கஞ்சா இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் டாஸ்மார்க்னா என்ன சொல்கிறீங்க? போதை. நீங்கள் 35,000 கோடிலேருந்து 50,000 கோடி கொண்டு போயிட்டீங்க. டாஸ்மார்க் நீங்கள் போர்டை எடுத்துகிட்டு இங்கு சத்து டானிக் விற்கப்படும், இது சத்து டானிக் குடிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வரவேற்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது.